ஹாய் guys, வெல்கம் டு இட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா த கேம் ஆஃப் லைஃப் எப்படி விளையாடுறதா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே guys, த கேம் ஆஃப் லைஃப் எப்படி விளையாடுறதுன்னு பார்த்தலாம். நான் இதுல வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்கு கேம் ஆஃப் லைஃப்ல. நான் வந்து தமிழ் தான் வாங்கியிருக்கேன். இங்கிலீஷ் இருக்கு, இந்தியாவோட எல்லா லாங்குவேஜும் இருக்கு. இந்தியாவோட 5 முக்கியமான லாங்குவேஜ் மலையாளம் அதெல்லாம் இருக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட், அப்பதான் விளையாட தெரியும். ஒரு ரூல் பேப்பரு, போர்டு தான். வெயிட் பண்ணுங்க, இதுதான் போர்டு. இதுதான் போர்டு, சரியா? இதுதான் போர்டு. போர்டுக்கு அடுத்தது ஒரு ஸ்பின்னர் கொடுத்துருப்பாங்க. இதோ பாருங்க, இந்த ஸ்பின்னரு. அப்புறம் இதெல்லாம் காசு. காசு காசு அப்புறம் இது கார்ட்ஸ். இது வந்து காயின்ஸ். நம்ம வந்து என்னென்ன காயின்ஸ், நம்ம விளையாட போற காயின்ஸ், கேரக்டரோட காயின்ஸ். அதுக்கப்புறம் இது ஸ்பின்னர். இந்த ஸ்பின்னர் வந்து நம்ம இங்க சொருகணும். காட்டுறேன். இது இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி. இதை எடுத்து நம்ம வந்து கரெக்டா இங்க வைக்கணும். இதை பாருங்க, கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ வாங்க கைஸ், நம்ம எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுல நம்ம எப்படி வின் ஆகுதுன்னு பார்த்துலாம். எப்படி வின் ஆகுதுன்னா, நீங்க பிசினஸ் விளையாட தெரிஞ்சா உங்களுக்கு இந்த வின் ஆக தெரிஞ்சிடும். அப்படியே நான் எதுக்கும் சொல்லி தந்துடுறேன். யார்கிட்ட வந்து அதிகமா காசு இருக்கோ அவங்க தான் வின்னு. ஓகேவா? இந்த கேம்ல மொத்தம் 2ல இருந்து 4 பேர் வரைக்கும் விளையாடலாம். ஓகே வாங்க கைஸ், எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி 2 பாதை இருக்கு பாத்தீங்களா, தொழில், கல்லூரி. தொழில் பாதை எடுத்தோம்னா இத பாருங்க, இதோ இந்த தொழில்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த கார்டுல இருந்து நம்ம 2 கார்டு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் தொழில் பாதை. தொழில போனோம்னா நீங்க போய்க்கலாம், கல்லூரிக்கு போனோம்னா அங்க போய்க்கலாம். இப்போ சொல்றேன். தொழில் போறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷஃபிள் பண்ணிக்கணும் எல்லா கார்ட்ஸையும். ஓகேவா? தொழில் கார்டு ஷஃபிள் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் 2 கார்டு டிரா பண்ணணும். டிரா பண்ணிட்டு இதுதான் நம்ம எடுத்தாகணும். இதோ இது இருந்தா டிப்ளமோ, இந்த டிப்ளமோ டிகிரி, டிகிரி இருந்தாதான் வந்து நம்ம இது பண்ண முடியும். நம்ம வந்து தொழில் தானே எடுக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு டிகிரி வராது. கல்லூரி எடுத்தாதான் வந்து நம்மளுக்கு வந்து டிகிரி கிடைக்கும். ஓகே, டிகிரி கிடைக்கிறது எப்படின்னு பார்த்துலாம். இப்போ தொழில் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கார்டு, இந்த கார்டு இதோ பாருங்க. இந்த கார்டு எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து டிகிரி வேணும். நம்ம டிகிரி இல்லாத நம்ம தொழில் பாதை சூஸ் பண்றோம். அதனால நம்ம வந்து இந்த கார்டு விளையாட்டு வீரர், இதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், தொழிலோட ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கோம். வாங்க கைஸ், கல்லூரியோட ரூல்ஸ் பார்க்கலாம். கல்லூரி என்னன்னா, இதோ பாருங்க, தெரியுதா? ஸ்பின் பண்ணி, இது டைஸ் மாதிரி தான். இதோ நம்ம இது ஸ்பின் பண்ணா இப்ப நம்பர் வரும். இப்போ 9னா இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 அந்த மாதிரி வருதா. இங்கோட நிறுத்திடணும். இதோ நிறுத்துன்னு இருக்கு பாத்தீங்களா, நான் காட்டுறேன். இதோ இங்க நிறுத்துன்னு இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும். இப்ப நான் இதுக்கும் மேல போட்டேன்னா இங்க போக கூடாது. நிறுத்துன்ற இடத்துல நிறுத்திடணும். நிறுத்தினதுக்கு அப்புறமா நம்ம வந்து டிகிரி, இங்கதான் நம்மளுக்கு டிகிரி கிடைக்கும். நிறுத்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சுத்தணும். நம்மளுக்கு வந்து இப்போ 1 2 வந்தா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து டிகிரி கிடைக்காது. அதனால நம்ம அடுத்த சான்ஸ்ல தான் வந்து நம்ம டிகிரி கிடைக்கும். 3ல இருந்து 10ல வந்து 3ல இருந்து 10க்குள்ள என்னன்னு வந்ததுன்னா, இல்ல அதுக்கு மேல 3ல இருந்து 10க்கு மேல என்ன வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து டிகிரி கிடைச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இதோ டிகிரி கிடைச்சிச்சு, ஏன்னா வந்து 3 தானே போட்டிருக்காங்க. இதோ பாருங்க, இதோ தெரியுதா, 3 நேரம் கரெக்டா இருக்குதா? ஓகேவா? அப்பனா உங்களுக்கு டிகிரி கிடைச்சிடும். அப்பனா இவங்க என்ன பண்ணோம்னா, தொழில் பாதை இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு கல்லூரி பாதையில வரவங்க வந்து இந்த டிகிரி மாதிரி, இந்த டிகிரி இது பேர் தான் டிகிரி. கல்லூரி பாதைங்க இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சிம்பிள் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த தொழில் எடுக்கணும். இந்த மாதிரி சிம்பிள் இருந்தா அது வந்து வெறும் இவங்க மட்டும்தான், தொழில் பாதைங்க போறாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் எடுக்கணும். ஓகே கைஸ், கல்லூரி பாதையும் தெரிஞ்சாச்சு ரூல்ஸ். இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்பின் பண்ணி எப்படி வின் ஆகுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், எப்பவுமே ஸ்பின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம காசு கொடுத்துட்டு நல்லா இருக்கும். இருங்க, என்னென்ன காசுன்னு வந்து நான் கொடுக்குறேன். 100K ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 100K. ஓகேவா? அப்புறம் 5 10K கொடுக்கணும். பாருங்க, 3 5, அப்புறம் 2 50K. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். வந்து என்னென்ன பார்த்து சூஸ் பண்ணா என்னென்ன நடக்கும்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ப்ளூ வந்து தொழில் பாதை சூஸ் பண்றாருன்னா அவர்கிட்ட வந்து 100K அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து பிங்க் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து கல்லூரி பாதை தான் சூஸ் பண்றேன்னு சொல்றாரு. அப்பனா அவரோட காசு இதோ இருக்கு.
அவர் வந்து பேங்க்குக்கு வந்து 100K செலுத்தணும். ஏன்னா வந்து அவர் கல்லூரி பாதை சூஸ் பண்றாருல, அதுக்கான ஃபீஸ் இது. ஓகேவா? தொழில் பாதைக்கு ஃபீஸ் வேணா, அவர் அப்படியே 100K அவர் வச்சுப்பாரு. பேங்க்குக்கு வந்து இங்க கொடுத்துடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து யார் விளையாடணும்னு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ பிங்க் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் விளையாடுறாரு. இப்போ ஸ்பின் பண்ணணும். ஓகே, ஸ்பின் பண்ணியாச்சு. ஒரு கார் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 6 நண்பர்னு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கார்டு இருக்கா, நண்பர்னு ஒண்ணு இருக்கா. அப்பனா நம்ம வந்து ஒரு குச்சி சொருவிக்கணும். ஓகேவா? இந்த பாருங்க, இந்த குச்சி வந்து நம்ம இங்க சொருவிடணும். என்ன குச்சி வேணாலும் சொருவிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காரோட கலரோட வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து கொடுத்துருவோம். ஓகே, இந்த பாருங்க சொருவியாச்சா. இப்போ வந்து ப்ளூவோட டர்ன். ஓகே, தொழிலுக்கு வந்து நம்ம எடுக்கணுமா, ப்ளூவோட டர்ன் வந்துச்சா. அப்பனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 கார்டு எடுத்துடணும். தொழிலோட ரூல்ஸ் தெரியும்ல உங்களுக்கு. 2 கார்டு எடுத்துட்டு ஓகே, மாடல் வருது. இப்போ மாடல் வந்து இவர் எடுக்கணும். இது எடுக்கக்கூடாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் டிகிரி வந்து கல்லூரி பாதைங்க போறவங்க மட்டும்தான் இது எடுக்கணும், ஏன்னா டிகிரி வந்து இருக்கு. ஓகே, அப்பனா ஒரு மாடல் தான் எடுத்தாகணும். ஓகே, இப்போ வந்து அவர்கிட்ட வந்து சுத்தணும். அவருக்கு வந்து 10 வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்திருக்கா. இப்போ அவர் வந்து 2 சம்பள தினத்தை வந்து தாண்டிட்டாரு. அப்பனா அவரோட நார்மல் சம்பளம் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 40K. அப்பனா 40 × 2 எவ்வளோ, 80K அவருக்கு தரணும். 80K அவருக்கு தரணும்னா, ஏன்னா அவர் 2 சம்பள தினம் தாண்டிருக்காருல்ல, அதனாலதான். இந்த பாருங்க, இந்த மாதிரி காசு இல்லாத எதுவுமே அப்படியே எம்டியா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து போனஸ் சம்பளம்னு சொல்லுவோம். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து அவருக்கு நம்ம சம்பளம் கொடுத்துடலாம் 80K. பேங்க்ல இருந்து 100 எடுத்துக்கிறோம், மீதி 20 வச்சிருவோம். ஓகே, வச்சாச்சு. ஓகே, இப்போ பிங்கோட டர்னு. பிங்க் வந்து 3 போட்டு இங்க வந்துட்டாரு. இருங்க சொல்ல மாட்டேன், ஒரு வெயிட் பண்ணுங்க. இந்த எல்லோ கலர் கார்டுல வந்து நிக்கிறாருல, ஸோ இந்த எல்லோ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணும்னா இந்த ஆக்ஷன் கார்டு. இந்த ஆக்ஷன் கார்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குளிக்கணும். ஆக்ஷன் இந்த எல்லோ கலர்ல வந்தாலே நம்ம ஆக்ஷன் கார்டு தான் வந்து நம்ம எடுக்கணும். எடுத்துனா நம்ம இந்த கார்டு தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து 2 கார்டு எடுத்துக்கணும். குளிக்கிறதுக்கு அப்புறம் 2 கார்டு எடுத்துட்டு இதுல இருந்து என்னன்னு ஒன்று சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து சூஸ் பண்ணிட்டு இதுல என்ன இருக்கோ அதை நம்ம கரெக்டா வந்து நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்டுல என்ன வந்திருக்குன்னா வங்கியில் 50K செலுத்துங்கள் அப்படின்னா, பேங்க்குக்கு வந்து நம்ம வந்து 50K வந்து நம்ம செலுத்தணும், கொடுக்கணும். இப்ப வந்து நம்ம வந்து இது செகண்ட் கார்டு பார்க்கலாம். செகண்ட் கார்டு வந்து சிவப்பு வந்தா வங்கியில் இருந்து 30K சேகரிக்கவும். சிவப்புனா பேங்க்ல இருந்து நம்ம 30K எடுத்துக்கணும். கருப்பு வந்தா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வங்கிக்கு வந்து 30K, பேங்க்குக்கு வந்து 30K வந்து நம்ம கொடுக்கணும். சிவப்பு கருப்புனா என்னன்னு சொல்லிட்டு நீங்க குழம்புறீங்க. இந்த ஸ்பின்னர்ல சிவப்பு கருப்பு இருக்கு பாத்தீங்களா, இதை சுத்தி சிவப்பு வந்தா நான் வந்து பேங்க்குக்கு வந்து நம்ம 30K கொடுக்கணும். 30K எடுத்துக்கணும். கருப்பு வந்தா நம்ம பேங்க்குக்கு வந்து 30K கொடுக்கணும். எது வருதுன்னு பார்ப்போம். பிங்க் ப்ளூக்கு ரெட் வருது. அப்பனா வந்து நம்ம பேங்க்ல இருந்து நம்ம வந்து 30K எடுத்துக்கணும். இப்போ வந்து பிங்கோட டர்னு. பிங்க் வந்து சுத்துறாரு. அவ்வளவுதான், 9 போட்டாரா. நிறுத்து, இந்த இடம் வந்து நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். 9 இதுக்கு தாண்டி போனா கூட உங்களுக்கே தெரியும், தாண்டி போனா கூட நம்ம வந்து ஏதோ பண்ண முடியாது. நிறுத்துன்றதுல நிறுத்திடணும். அப்புறமா சுத்தணும், ஏன்னா பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பாக்குறதுக்கு. சுத்தாச்சா 8, அப்பனா இவர் பாஸ். 3 அல்ல அதுக்கு மேல வந்துன்னா நம்ம பாஸ். 1 இல்லைன்னா 2 வந்தா நம்ம ஃபெயில். ஓகே, நம்ம தொழில் கார்டு எடுக்கணும். ஓகே, தொழில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம இது எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து இது தொழில் ஆளர்களுக்கு மட்டும்தான். தொழில் பாதை யூஸ் பண்ணாம பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கார்டு. இந்த டிப்ளமோ, அதான் டிப்ளமோ டிகிரி இருக்கு பாத்தீங்களா, டிகிரி மாதிரி இந்த கார்டு, இது வந்து டிகிரின்னு சொல்லுவோம். இந்த கார்டு வந்து கல்லூரி பாதை சூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் வந்து இந்த தொழிலா எடுக்க முடியும். ஓகேவா, இது வந்து நம்ம எடுக்க முடியாதா கல்லூரி பாதைங்க, இது வந்து தொழில் பாதை சூஸ் பண்றவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகே, அவர் எடுத்தாச்சு. இப்போ அவரோட தொழில் இது. இப்போ அவர் மறுபடியும் ஆடணும். நிறுத்த இடத்துல வந்து நின்னுனா அப்புறம் மறுபடியும் நம்ம சான்ஸ் வரும். சுத்தியாச்சு. 1 சம்பள தினம். அவருக்கு சம்பளம் எவ்வளோ பாருங்க, 80. அப்பனா பேங்க்ல இருந்து நம்ம 80 எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ப்ளூ சுத்தணும். அவர் சும்மா இப்போ 1 ஸ்பின் பண்ணிட்டாரு, சும்மா வச்சுக்கோங்க. இப்போ சொல்லி தந்தது வளரும் போது இப்போ அவர் 1 போட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 போட்டு இந்த பர்பிள் கலர்ல தெரியுது பாத்தீங்களா, இந்த பாருங்க,
அதோ வீடு. இந்த வீடுக்கு அவர் வந்தாருன்னா அவர் என்ன பண்ணோம்னா, இது வந்து பர்பிள் கலர்ல ஒரு கார்டு இருக்கும், வீடு கார்டுன்னு சொல்லிட்டு. இதை பாருங்க காட்டுறேன், வீடு கார்டு. வீடு கார்டுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம குளிக்கணும். எப்பவுமே கார்டு எல்லா டெக்குக்கும் எடுக்க முடியாது. ஏன்னா அங்க தொழில் இருக்குன்னு பாத்தீங்களா, இதுவும் வீடு தான். தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஊருக்கு சொல்லிட்டு. பாருங்க, ஏதோ வீடு தான். ஃபர்ஸ்ட் நம்ம குளிக்கணும். ஓகேவா? குளுக்குனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, 2 கார்டு இருக்கணும். எப்பவும் போலதான் 2 கார்டு இருக்கணுமா. இதுல இருந்து எதனா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதோ இதோட விலை போட்டுருக்கு பாருங்க. மூங்கி வீடுக்கு வந்து நம்ம வந்து 180K கொடுத்தா நம்ம வந்து அந்த வீடு வாங்கிடலாம். இதுல வந்து என்ன இருக்குன்னா 200K கொடுத்தா நம்ம இந்த பனி சறுக்கு வீடு வந்து வாங்கிடலாம். சறுக்கு வீடு. ஓகே, விடுதி. மூங்கி வீடா இதுதான் பார்க்கல. அவர் வந்து பாக்குறாரு. ஓகேவா? ஓகே கைஸ், அவர் வந்து இப்போ பனி சறுக்கு விடுதி எடுத்துக்கினாரு. அப்புறம் காசு கொடுத்துட்டாரு. ஓகே, காசு கொடுத்துட்டாரு. இப்ப வந்து பிங்கோட டர்ன். ஓகேவா? இருக்கா, ப்ளூவோடது இருக்கு, பிங்கோட டர்ன். அப்புறம் இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன், இந்த இன்வெஸ்ட் கார்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். இப்போ ப்ளூக்குனா நான் சொல்ல வந்துட்டேன், ப்ளூக்கு வந்து நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் கார்டு வந்து நம்ம ப்ளூ கொடுத்துடணும். பிங்க் வந்து நம்ம பிங்க் கார்டு வந்து நம்மளுக்கு பிங்க் கொடுத்துடணும். ஓகேவா? இன்வெஸ்ட் நான் ரூல்ஸ் சொல்றேன், போக வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பிங்க் வந்து ஆடணும். இது சும்மா வச்சுக்கோங்க. அவர் வந்து 10 போட்டார் பிங்க். 1 2 3 4 5 6 7 8 9 10 அது மேல வந்து நிறுத்தி இடம். இந்த பாருங்க, நிறுத்தி இடம் தெரியுதா? இந்த நிறுத்தி இடம். இந்த நிறுத்தி இடத்துல வந்தோம்னா இதோ பாருங்க, திருமணம் செய்கீர்களா அப்படி இருக்கா. அதுல வந்து நிறுத்திட்டு நம்ம வந்து பேங்க்குக்கு வந்து 50K கொடுக்கணும். 50K கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு குச்சி சொருவிக்கணும். ஓகேவா? இது ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து திருமணத்துக்காக வந்து ஒரு ஃபீ. ஓகே, இப்ப நிறுத்தத்துல வந்தா நம்ம வந்து மறுபடியும் போடணும், சுத்தணும். ஓகே, சுத்திட்டாரு. இவர் வந்து இப்போ வந்து 7 போட்டிருக்காரு. 1 2 3 4 5 6 7 சரி 8 போட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 8 போட்டு இன்வெஸ்ட் ரூல்ஸ் சொல்றேன். அவர் இன்வெஸ்ட் வந்துட்டாருன்னா இதோ இந்த கார்டு இருக்கு பாத்தீங்களா, அவர் 8 போட்டு தானே இன்வெஸ்ட் வந்தாரு. இத பாருங்க, இந்த 8 இருக்கா, இங்க வந்து நம்ம இப்படி சொருவிடணும். ஓகே, இன்வெஸ்ட் வந்துட்டாரு. இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க சொருவிடணும். சொருவினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேங்க்குக்கு வந்து நம்ம வந்து 50K கொடுக்கணும். 50K கொடுத்துடணும். ஓகே, கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் ரூல்ஸ் சொல்றேன். இப்போ நம்ம ப்ளூ சான்ஸ் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ப்ளூ சான்ஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பின் பண்ணோம். ஸ்பின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அவர் சும்மா 1 போறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, சும்மா வச்சுக்கோங்க. ஆக்ஷன் கார்டு விளையாட்டிட்டாரு. ஓகே, அவர் எடுத்து விளையாட்டிட்டாரு. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பின்க்கு அப்புறம் ஒரு ஸ்பின் பண்ணுறதுனா இப்படி வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி 10K இருக்கா, ஒரு ஸ்பின் பண்ணதுக்கு அப்புறம் கெயின் ஆயினே போகும். 10K இருக்கா, அப்ப நம்ம பேங்க்ல இருந்து நம்ம வந்து 10K எடுத்துக்கணும். ஓகேவா? அதை பாருங்க, 10K இது வந்து நம்ம எடுத்துக்கணும். இன்வெஸ்ட் என்னன்னா நம்ம ஒரு வாட்டி ஸ்பின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏறிட்டே போவோம். லாஸ்டா 50ல வந்து நிற்கும். நம்ம வந்து பேங்க்ல இருந்து இந்த காசுல எடுக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். அதை பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் 50 கொடுக்குறோமா, அதாவது எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணுங்க, 10 30 10 + 20 30 60 100 115. நம்மளுக்கு வந்து 100K லாபம். ஏன்னா நம்ம வந்து 50 கொடுத்தாச்சா. இன்வெஸ்டோட ரூல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த குடும்பம் இந்த நிறுத்தி இடத்தோட ரூல்ஸ் பார்த்தோம். இப்போ பிங்கோட டர்ன் வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து இது ஸ்பின் பண்ணி ஒரு 3 போட்டு பாருங்க, சும்மா ஸ்பின் பண்றாரு. 3 போட்டு இவங்க போயிட்டாரு. இந்த நிறுத்தத்துல வந்தோம்னா அதை பாருங்க, இதுல என்ன இருக்குன்னா குடும்பம் பெருக வேண்டுமான்னு கேக்குறாரு. நம்ம இதுவும் திருமணம் அதுவும் அதே ரூல்ஸ் தான். 50K நம்ம வந்து பேங்க்கு கொடுத்துட்டு ஒரு குச்சி வந்து சொருவிக்கணும். அவர் வந்து 50K பேங்க் கொடுத்தாரு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குச்சி வந்து இங்க சொருவிக்கணும். குச்சி எதுக்கு தானே சொருவாங்க வச்சுக்கோங்க நினைக்கிறீங்க. லாஸ்டா உங்களுக்கு தெரியும் எதுக்காக சொருவுறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது இவர் சுத்தி போட்டு இங்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு வந்துட்டாருன்னா அப்போ ஒரு குச்சி சொருவிக்கணும். ஓகேவா? சொருவிக்கிட்டாரு. இப்போ ப்ளூவோட டர்னு மிதிச்சு அப்படி சொல்லி தரேன். இப்போ வந்து அவர் சப்போஸ் வந்து இங்க ரெட்டையர்கள், இந்த ரெட்டையர்கள் தெரியுது பாத்தீங்களா, இதுக்கு அவர் வந்துட்டாருன்னா அந்த குச்சியிலன்னு வச்சுக்கோங்க. ரெட்டையர்கள் வந்ததுன்னா, ரெட்டையர்கள்னா ட்வின்ஸ். அப்பனா வந்து நம்ம உள்ள இருந்து ரெண்டு குச்சி எடுத்துக்கணும். நம்மளுக்கிட்ட வந்து கார்ல இடம் இல்ல. இந்த பாருங்க, கார்ல இடமே இல்லை. இதை பாருங்க, லாஸ்டா வந்து அப்ப 2 குச்சி சொருவோம். ஒரு குச்சி சொருவிடணும். அப்புறம் அந்த இன்னொரு குச்சி லாஸ்ட் தான், அவ்வளவுதான். ஓகே, ரெட்டையர்கள் இங்க வச்சாச்சு. இப்ப அந்த போனஸ் சம்பளத்தோட ரூல்ஸ் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இது அங்க தெரியுதா போனஸ் சம்பளம், அதாவது சம்பளம் தினம் வந்து
போனஸ் சம்பளம் எப்படின்னா எம்டியா இந்த மாதிரி நம்ம நார்மல் சம்பளம் இந்த மாதிரி காசு காசு போட்டு இருக்குல்ல அதெல்லாம் வந்து நார்மல் சம்பளம். இங்க இது இந்த மாதிரி எம்டியா வந்து சம்பளம் தினம் இருந்ததுன்னா அங்க போய் நின்னா நம்மளுக்கு போனஸ் சம்பளம் வரும். இப்போ இவர் வழக்கறிஞர் தானே இவருக்கு வந்து போனஸ் சம்பளம் வந்து 120. அப்பனா ஒரு பேங்க் வந்து அவருக்கு வந்து 120K வந்து அவருக்கு கொடுக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த நிறுத்த இடத்தோட ரூல்ஸ் பார்க்கலாம். இன்னொன்னு சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி பிங்க் கலர்ல வருது பாத்தீங்களா, அதுவும் தொழில் தான். இதோ அங்க வருது பாருங்க, இந்த தொழில் இந்த மாதிரி பிங்க் கலர்ல வருது பாத்தீங்களா தொழில். இப்போ அதுல வந்து நின்னோம்னா நம்ம வேணும்னா நம்ம தொழில் மாத்திக்கலாம், இல்லைன்னா வேணான்னு விட்டுறலாம். அதே மாதிரிதான் தொழில் ரூல்ஸ் தான். தொழில் கார்டு இருக்கிறதுக்கு என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான். ஆனா தொழில் பாதையில இருந்து வந்தவங்க வந்து வெறும் தொழில் கார்டு தான் எடுக்க முடியும். கல்லூரி பாதையில இருந்து வந்தவங்க வெறும் டிகிரி போட்ட கார்டு மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் இந்த நிறுத்த இடத்தோட ரூல்ஸ் பார்த்துடலாம். இதை பாருங்க, இந்த நிறுத்த இடத்தோட ரூல்ஸ் பார்த்துடலாம். இதை பாருங்க, நடுத்தரு வயதில். அது வந்து இப்போ இதுல வந்தோம்னா நம்ம வந்து இதை பாருங்க, சிவப்பு இல்லைன்னா கருப்பு. இதுல வந்து நம்ம சிவப்பு போட்டா நம்ம வந்து இந்த சைடு வரணும், கருப்பு போட்டா நம்ம இந்த சைடு வரணும். இப்ப நம்ம சுத்தலாம், வெயிட் பண்ணுங்க, சுத்துறோம். இதை பாருங்க, சுத்துறோம். நமக்கு வந்து 1 சிவப்பு வந்துருச்சுன்னா இப்போ சிவப்புல 1 போடணும். 1ல இன்வெஸ்ட் இருக்கனால அவர் இன்வெஸ்ட் பண்ண வேணுமா வேணாம், அவருக்கு வந்து விருப்பம் இன்வெஸ்ட் பண்ண. ஓகே, சிவப்பு போட்டிங்க வருது. சப்போஸ் நம்ம வந்து கருப்பு சுத்தி 2 வந்ததுன்னா அப்ப வந்து நம்ம 2 வந்து இங்க சம்பள தினத்துல வந்துடும். கருப்பு போட்டு ஒரு 2க்கு வந்துடுறாரு அந்த மாதிரி. ஓகே, கருப்பு இல்லைன்னா சிவப்பு, நம்ம இதுதான் சூஸ் பண்ணோம். நம்ம என்ன பாதை போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இந்த கருப்பு சிவப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சூஸ் பண்ணோம் நம்ம என்ன பாதைக்கு போகணும். அதான் இந்த நடுத்தரு வயதில். அதுக்கப்புறம் இது போயிட்டு இந்த நிறுத்த இடம் வருது பாத்தீங்களா, லாஸ்ட் நிறுத்த இடம், இதான் ஃபைனலு. இப்போ இதுல வந்து நம்ம நின்னோம்னா இத பாருங்க, இந்த நிறுத்த இடத்துல வந்து நின்னோம்னா இத பாருங்க, முந்தாக ஓய்வுன்னு இருக்கு பாத்தீங்களா. இதுல வந்து நம்ம ஆம் கொடுத்தோம்னா நம்ம இந்த பாதையில சூஸ் பண்ணுவோம், இல்லையே கொடுத்தோம்னா நம்ம இந்த பாதை சூஸ் பண்ணி 2 சம்பளம் வருது பாருங்க. அதனால எல்லாரும் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த பாதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு ஆம் சொன்னாரா இந்த பாதை, இல்ல சொன்னாரா இந்த பாதை. பிங்க் வந்து இல்ல சொல்லிட்டாரு. ஓகே, இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாதையில வரணும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டாரு. இப்போ இங்க ஓய்வு வந்துட்டாரு. ஓய்வு வந்துட்டாரா, ஓய்வு வந்துட்டாரு வச்சுக்கோங்களேன். ஓய்வு வந்துட்டாரு. ஓகே, வந்துட்டாருன்னா லாஸ்டா இந்த எத்தனை குச்சி இதை பாருங்க, மொத்தமா வந்து இவருக்கு எவ்வளவு குச்சி இருக்குன்னா, அப்பனா ஒரு குச்சிக்கு வந்து 50K நம்ம பேங்க்ல இருந்து எடுத்துக்கணும். அப்பனா 6 குச்சி, அப்ப வந்து 6 into 50 எவ்வளோ 300. அப்பனா வந்து பேங்க்ல இருந்து நம்ம 300K எடுத்துக்கணும். இந்த குச்சி நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளவுதான், இதோட இது போயிடுச்சு. இப்போ நம்ம வீடு வாங்கி இருந்தா நம்ம வந்து சுத்தலாம். ஓகே, இப்போ இவரு பிங்க் வந்து வீடு வாங்கிட்டாரு. ஓகே, வீடு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து வீடு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இது ப்ளூவோட வீடு தான், சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இங்க சிவப்பு போட்டா நம்ம வந்து 150K எடுத்துக்கலாம், கருப்பு போட்டா நம்ம 250K எடுத்துக்கலாம். அப்போ சுத்துவோம் நம்ம. இப்போ சுத்தியாச்சா, நம்மளுக்கு வந்து சிவப்பு வந்திருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் நம்ம பேங்க்ல இருந்து 150K எடுத்துக்கணும். இப்போ எல்லாரும் இவரு ஓய்வு வந்துட்டாரு, அப்படின்னா இவரு ஆட வேணாம்னு கேட்பீங்க. இவரு வந்து ஆடுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவரு ஆடி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து காசு எண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னொன்று ரூல்ஸ் சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. இந்த ஒயிட் கலர்ல கார்டு இருக்கு பாத்தீங்களா, காசு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து லோனு. இப்போ நம்ம சப்போஸ் நம்ம கையில காசே இல்லை, இப்போ நம்ம வந்து நம்ம வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ப்ளூ கிட்ட காசு இல்லை, வச்சிருக்காரு, காசு கம்மியா தான் இருக்கு. இப்போ அவர் வந்து பனீஸ் சருக்கு விடுதி வாங்குறாரு. அவர்கிட்ட வந்து வெறும் 150K தான் இருக்கு. இன்னும் 50Kக்கு அவர் எங்க போவார்னா பேங்க்ல இருந்து லோன் வாங்குவாரு. லோன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, கடன். அப்புறமா வந்து கொடுக்க சொல்ல வந்து ஓகேவா, லோன்னா வந்து கடன். இப்போ அவர் வாங்கிட்டாரு, லோன் வந்து வாங்கிட்டாருன்னா அப்ப அப்படியே நம்ம பேங்க் கொடுத்து இதை வாங்கிக்கலாம். இந்த காசு வந்து நம்ம கையிலேயே தான் இருக்கும். இப்போ இந்த வாங்கிட்டோம்னா பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து 50K, இந்த பாருங்க நம்ம கையில இருக்குன்னா 50K வந்து அவர் எடுத்துப்பாரு. அதான் நம்ம யாராவது லோன் போட்டானா நம்மளுக்கு வந்து 50K வந்து யார் கேட்கறாங்க லோன் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து 50K வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம கொடுக்க சொல்ல வந்து நம்ம 60K தான் கொடுக்கணும். நம்ம எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஓய்வுக்கு வந்தோம்னா லாஸ்டா நம்ம மொத்தமா கூட கொடுத்துடலாம். 60K கொடுக்க சொல்ல வந்து 60K கொடுத்துடணும். ஓகேவா? எப்போ வேணாலும் கொடுத்த நம்ம காசு வர சொல்ல கூட கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்காத போயிட்டு ஓய்வுல வந்து கொடுத்தா கூட ஒன்றும் இல்லை, அவங்க மொத்தம் ஆனா கொடுத்துடணும் அந்த 60K.
ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த லோனோட ரூல்ஸ் தெரிஞ்சிடும், எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், அப்புறம் எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் ஓய்வு வந்து அதுக்கப்புறம் இவர் இங்க தானே இருக்காரு, அவர் ஓய்வு முடிச்சுட்டு அவர் தான் அவர் முடிச்சு அவரு டேர்ன் முடிஞ்சிச்சு. இவர் ஃபுல்லா இவர் தான் விளையாடணும். ஸ்பின் பண்ணிட்டாரா, ஓகேவா, 4 வந்துட்டாரு. அப்புறம் இது குச்சியை சுருவிட்டாரு, மறுபடியும் இவர் தான் ஸ்பின் பண்ணார். ஏன்னா அவர் தான் வந்து ஓய்வு எடுத்துட்டாருல, அங்க வர வரைக்கும் இவர் தான் சுத்தணும். இவர் அங்க வர வரைக்கும் சுத்தினதுக்கு அப்புறம் எல்லா காசையும் எடுத்துட்டு அப்புறம் இந்த வீடுலாம் ஸ்பின் பண்ணிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்புறமா லாஸ்டா யார்கிட்ட வந்து காசு அதிகமா இருக்கோ அவங்கதான் வின்னர். முன்னாடியே சொல்லிருப்பேன், நிறைய ரிமைண்டர் பண்றேன் உங்களுக்கு, ஓகேவா. யார்கிட்ட வந்து அதிகமா காசு இருக்கோ அவங்கதான் வந்து இந்த கேமோட வின்னர். சேம் பிசினஸ் மாதிரிதான், இன்னும் இது கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமா போகும். பிசினஸோட சீக்கிரமாவும் முடிஞ்சிடும். பிசினஸ் வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அப்பதான் ரெகுலரா என் வீடியோ பார்ப்பீங்க. அப்புறம் மறக்காம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. அப்பதான் நீங்க சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து மோனோபோலி பிசினஸ் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.